அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒருவர் மற்றவர் மீது ஏதாவது எதிர்பார்ப்போடு இருப்போம். கணவன் மனைவிக்கிடையில் பல எதிர்பார்ப்புகள் உண்டு. அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது ஏதாவது எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். அல்லது என்னுடைய விருப்பம் போல என்னுடைய மகன் நடக்க வேண்டும், மகள் நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இப்படி நாம் ஒருவர் மற்றவர் மீது சில எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோம் அல்லது சில விருப்பங்களோடு இருக்கிறோம். ஆண்டவரும் கூட நம்மிடமிருந்து சிலவற்றை விரும்புகிறார் அல்லது எதிர்பார்க்கிறார். மனிதன் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரே தவிர மனிதனை வெறுப்பதில்லை. திருப்பாடல்கள் அதிகாரம் 149 நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் உங்கள் மீது விருப்பம் கொண்டுள்ளார். ஆண்டவர் நம் மீது விருப்பம் கொண்டுள்ளார். அப்படியானால் என்ன விருப்பம் கொண்டுள்ளார்? அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? நாம் நல்ல கனி கொடுப்பவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் நாமோ கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக கனி கொடாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அத்திமரத்தை சபிக்கிறார். அத்திமரத்திலிருந்து அவர் கனியை தேடிய போது அதில் எந்த கனியும் இல்லை. அது கனி கொடுக்கக்கூடிய காலம் இல்லை. இருந்தாலும் கூட ஆண்டவர் அந்த அத்திமரத்தில் பழத்தை தேடுகிறார். பழம் இல்லாத போது அதை சபிக்கிறார். அவர்கள் திரும்பி வரும் பொழுது அந்த மரம் பட்டு போயிருந்தது என்று மார்க் 11:21 வாசிக்கிறோம். இந்த அத்திமரம் இஸ்ராயேல் மக்களை குறிக்கிறது. ஏற்ற நேரத்திலே அவர்கள் தங்களுடைய பாவத்தை விட்டு விலகி தூய்மையான வாழ்வு வாழாவிட்டால் அவர்களும் இவ்வாறு தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவர் இந்த அத்திமரத்தை சபித்தார் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஒரு போதகர் ஒருவர் 6 வருடங்களாக குடிபோதைக்கு அடிமையாயிருந்த ஒரு மகனை திருத்த வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டார். ஆனால் அந்த மனிதன் மனம் மாறவில்லை, தன்னுடைய பாவத்தை உணரவில்லை. கடைசியில் அவன் இறந்து போனான். அந்த போதகர் மிகுந்த மன வருத்தத்துடன் இதை தன்னுடைய நண்பரிடம் சொன்னார். இந்த நிகழ்ச்சியில் அந்த போதகர் எப்படியாவது அந்த மகன் மனம் மாறி தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு நல்ல கனி கொடுக்கிறவனாக மாறுவான் என்று நினைத்தார். ஆனால் அவன் மனம் மாறவில்லை. அந்த போதகர் மிகுந்த மனவேதனை அடைந்தார். நம்முடைய ஆண்டவரும் கூட நாம் பாவத்தை விட்டு விலகி கனி கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு பெரிய அன்பு அவருக்கு நம் மீது இருந்தால் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருப்பார். சாபத்தின் அடையாளமான சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். தொடக்க நூல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 7 ஆண்டவர் கூறுகிறார், நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய், நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும். ஆம் மக்களே, நாம் நல்லது செய்ய வேண்டும். நன்மையானதை செய்யும் போது நல்ல கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது என்று யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 8 கூறியிருக்கிறார். அத்திமரம் போல் பட்டுவிடாமல் செழிப்பான வாழ்வு வாழ, நல்ல கனி கொடுக்கிறவர்களாக வாழ நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளைகளை பிடித்து வாழ்ந்து நல்ல கனி கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்வில் வருகிற எல்லா சோதனைகளையும் எல்லா தடைகளையும் பாவத்தில் விழ வைக்க சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சிக்கல்களையும் எங்களுடைய வாழ்வில் இருந்து அகற்றி போடும் தேவனே. இந்த பாவமான உலகில் பாவத்தை விட்டு விலகி நீரோடு வரும் நடப்பட்ட மரம் போல நல்ல கனி கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றும் தேவனே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய விருப்பத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன்.